ஒரு சிஷ்யன் என்ன பண்ணுறான், ரொம்ப நாளைக்கு இப்படி நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க சரியா. சிஷ்யன் என்ன பண்ணுறான், குருக்கிட்ட போய், குருவே எனக்கு வாழ்க்கையில் ஒரே தொந்தரவாக இருக்குது, ஒன்றுமே முடியும், ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு, நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு அருள் பாலிங்க. அவர் என்ன பண்ணுறார், குரு உடனே சில சமயங்களில் சுலபமான வழியை கொடுப்பார், சில சமயம் பயங்கர சூக்ஷ்மமான வழியை கொடுத்துருவார், ரொம்ப கஷ்டமான வழியை கொடுத்துருவார். இந்த சமயம் அவனுக்கு பிராப்தம் இருக்குது, ரொம்ப சுலபமான வழியை கொடுக்குறார். கொஞ்சோண்டு விபூதியை கொடுத்து, டேய் இதை பூசிட்டு ராத்திரி படுத்துக்கோ, உனக்கு பிரச்சனைலாம் சரியாக போயிடும். எவ்வளோ சுலபமாக இருக்கு பாருங்க, இந்த விபூதி நமக்கு கிடைக்காதான்னு நமக்கெல்லாம் தோணும். அவன் என்ன பண்ணுறான், நம்பிக்கை உண்டு குருவின் மீது, இட்டு படுத்துட்டான். படுத்துட்ட உடனே ராத்திரி அவனுக்கு கனவுல இறைவன் வந்துட்டார். அதான் குருவினுடைய அருள். இவனை நம்பணும், அப்போ தான் இறைவன் வருவார். இல்லைனா தூக்கத்துலையும் யாரும் வருவா, பேங்க்குக்காராக தான் வருவா தூக்கத்துலேயும். இப்போ வந்தாச்சு, இறைவன்கிட்ட வந்து கனவுலையே உரையாடுகின்றார். என்ன சொல்கிறார், இறைவா எனக்கு பிரச்சனையை, அங்கேயும் பாருங்க பிரச்சனையை போக்கு. உடனே இறைவன் சொல்லுகின்றார், நீ என்ன பண்ணு, உன் மூட்டையில் ஒரு மூட்டையை எடுத்துக்கோ, உன்னுடைய பிரச்சனை எல்லாத்தையும் எடுத்து அந்த மூட்டைக்குள்ளே போடு. பார்க்குறான், ஏற்கனவே மூட்டை இருக்குது சுவாமி, பெரிய மூட்டையாக தயார் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் எப்போ வருவேள் எப்போ கேட்பேள் நான் தரலான்னு வச்சுருக்கேன், தோ கட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். சரி, ராத்திரி 12 ஆகுது, காத்தால பிரம்ம முகூர்த்தம். அந்த சூரியன் உதயத்துக்கு முன்னாடி ஊருக்கு நடுப்புற ஒரு பெரிய கல்யாண மண்டபம் இருக்குது. அந்த மண்டபம் சத்திரம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே இருக்குது. அங்கே என்ன பண்ணிடு, வந்துரு. இவனுக்கு ராத்திரியில் சொன்ன உடனே என்ன பண்ணிட்டான், இதெல்லாம் கனவுலேயே நடக்கிறது எத்தனையும் சரியா. உடனே என்ன பண்ணிட்டான், மூட்டையை கட்டின்ட்டான். 3:30 மணி 4 மணி பிரம்ம ஒருத்தன் வரணுமே, மூச்சுட்டு காத்துன்னு இருக்கான், தூங்கவே இல்லை. ஏன்னா கொண்டு போய் இறக்கி வச்சிடலாம். துல்லியமாக என்ன பண்ணுறான், 3-4 மணிக்கு ஆற்ற விட்டு வெளில வரான். வெளில வந்தால் கிராமத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அதே சமயம் என்ன பண்ணுறா, பெரிய பெரிய மூட்டையாக எடுத்துட்டு அத்தனை பேரும் வெளில வரான். ஒரு மூட்டை பார்த்தா 4 பேர் இழுக்கணும் போல் இருக்கு, அவ்வளோ பெரிய மூட்டை. ஒரு மூட்டை நீட்டாக குச்சி மாதிரி இருக்கு. ஒருத்தர் இத்தனோண்டு மூட்டை வச்சிருக்காரு, எப்படி இத்தனோண்டு மூட்டை வச்சிருக்காரு. பார்த்தா பயங்கர ஆச்சரியம், ஆஹா கடவுள் நம்ம கனவுல மட்டும் வந்தாருன்னு பார்த்தா எல்லா கனவுலையும் வந்துட்டார் போல் இருக்கே. சரி நமக்கு என்ன, அங்கே இருக்கக்கூடிய கல்யாண மண்டபத்துக்கு வர சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு இந்த பக்தன் என்ன பண்ணிட்டான், கிளம்பி அந்த மண்டபத்துக்கு போயிட்டான். போனால் அந்த வீட்டு எண்ணு இருக்கு இல்லையா, அங்கே எல்லாம் பொறிச்சு வச்சிருக்கான். அந்த மண்டபத்துக்குள்ளே போன உடனே அவ வீட்டுக்கு நேராக இருக்கக்கூடிய எண்ணுக்கு நேராக அந்தந்த பக்தர்கள்லாம் போய் நில்லுங்கோ அப்படின்னு சொல்கிறார். சொல்லும்பொழுது என்னாச்சு, இவர் போனார், இவருடைய அந்த பெரிய மூட்டை இருக்கு இல்லையா, அங்கே ஒரு ஆணி இருந்தது, அந்த ஆணியில் கொண்டு மாட்டிட்டார். மாட்டின உடனே அதேமாதிரி பக்கத்தில் எல்லாம் இருப்பா இல்லையா, எல்லாரும் மாட்டிட்டார். இப்போ இந்த தொலைக்காட்சியில் பிக் பாஸ்னு ஒரு நிகழ்ச்சி வருது இல்லையா, அது மாதிரி இறைவன் வந்து அசிரீரியாக எல்லாம் இவெல்லாம் புதுசாக கண்டுபிடிக்கல, எல்லாம் நம்மகிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களைத்தான் நீங்கள் இப்போ கேளிக்கை கலந்து கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள், வேற ஒன்றும் கிடையாது. உண்மையான பிக் பாஸ் எங்க மேலே இருக்கார் இல்லையா, அசிரீரியாக ஒழிக்கின்றார். ஒழித்து பாருங்க, துல்லியமாக அடுத்த 10 வினாடி விளக்கு அணைப்பேன். யார் விளக்கு அணைப்பேன், டாஸ்க் கொடுக்குறாரு பாருங்க, டாஸ்க் பிக் பாஸ்க்கு மாதிரி டாஸ்க் கொடுக்குறாரு. இதுலையும் நான் என்ன பண்ணுவேன், 10 வினாடிகள் இந்த விளக்கை அணைப்பேன். உன்னோட பிரச்சனை வேண்டான்னு நினைக்கிறவன் நன்னா பார்த்துக்கோ, வேற ஏதாவது பிரச்சனை சுழுவாக இருக்கும்னா அந்த மூட்டை கிட்ட போய் நின்றுடு அப்படின்ட்டான். இவன் உடனே பார்க்குறான், எந்த மூட்டை சின்னதாக இருக்குது, எது சரியாக இருக்கும், வேறு வழி இல்லை, இதை பேரம் பேசி ஆகணுமே, நம்மளுக்கு ரொம்ப பெருசாக இருக்கே அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்குறான். பார்த்துட்டே இருக்கும் போதே 10 வினாடி ஆகிடுது, கரண்ட் போயிடுது. 10 வினாடி முடியறது. எல்லாம் எப்போ ஒரே கட்டப்பட்டன்னு ஒரே சத்தம் உள்ளுக்குள்ளே. இருட்டு இல்லை, நமக்கு ஒளி இல்லைன்னா என்ன ஆகும் நமக்கு தான் என்ன தெரியுமே, பயங்கர சத்தம். 10 வினாடி முடிந்தது. முடிந்த உடனே பார்த்தாக்க யார் யாரெல்லாம் எந்த மூட்டையை கொண்டு வந்தாலோ அவ அந்தந்த மூட்டை கட்டியே நிற்கிறான். ஏன் தெரியுமா, ஏன் அவளுக்கு பயம். எப்பா இந்த படாரியே பரவாயில்ல, இது ஏதாவது புதுசாக பிரச்சனைகிட்ட போய் நம்ம எதுக்கு மாட்டின்ட்டு சின்னதாக இருக்கு நினச்சிட்டு போய் அது அணுகுண்டா இருந்துட்டுனா எப்படி சமாளிப்பது, நமக்கு எதுக்கு அடுத்தவன் பிரச்சனை, நமக்கு எதுக்கு, நம்ம மூட்டையே போறோம்னு என்ன பண்ணார், கடைசியாக அதை பிடித்து கொண்டு வீட்டுக்கு வந்துட்டார். தூங்கி எழுந்து குரு கிட்ட போனான். குருவே என்ன சுவாமி இப்படி பண்ணிட்டேடா, புரிஞ்சுதாடா உனக்கு என்னன்னு, பிரச்சனையை நாம் துறக்க வேண்டும் என்றால் நமக்கு எதிர்க்கக்கூடிய எதிர்பார்ப்புகளை எப்பொழுது படிப்படியாக குறைக்கிறோமோ, எப்பொழுது நமக்கு ஏற்றவாறு அனைத்தும் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அது வரைக்கும் மூட்டையை விடவே மாட்டோம். அந்த மூட்டையை கொண்டு போய் எங்கேயாவது விடுவதல்ல, இப்படி பிடிச்சுட்டு இருக்கோம்ல இங்கேயே இப்படி விட்டுட்டா போடும். அது புவியீர்ப்பு சக்தியில் மாதா பார்த்துப்பா. நமக்கு ரமண மகரிஷி சொல்லுவார், ட்ரெயினில் போகும்போது உன்னுடைய பையை உன் மடியில் வச்சிருப்பியா கீழே வச்சிருப்பியான்னு. அவன் சொன்னான், நான் பையனே சுவாமி என் மேலே தான் வச்சுப்பேன். அப்போ என்ன அர்த்தம், அந்த மொத்த பிணியையும், துணி இல்லை பிணியையும் நான் தான் சுமக்கிறேன். இல்லை ட்ரெயின் சுமக்கும், நீங்கள் யாரும் சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுபோல் நாமும் வாழ்விலே இந்த சூட்சமங்களை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும்.